வெல்கம் டு ஏர்கோட் இன்டர்நேஷ்னல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ராட் ஸ்டடீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் யூகேயில் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும், யூகேக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூகேயில் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா 6 லட்சம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரி ஆகிறாங்க அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அதில் பார்த்தோன்னா நம்ம இந்தியா ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் யூகே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வேர்ல்டு ரெனவுடாகவும் இருக்குது அண்டு கோர்ஸும் ஓவரால் வேர்ல்டு ரெக்கக்னைஸ்டாகவும் இருக்குது. ப்ளஸ் அங்கே கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கனால ஸ்டடீஸ்க்கு மேக்ஸிமம் யூகே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. யூகேயில் மேக்ஸிமம் டாப் ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் டாப் டயர் 1 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது ரசல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரசல் குரூப் யூனிவர்சிட்டிஸ் டோட்டலாக 24 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டிஸ் 30% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் கோர்ஸ் அஃபோர்டபுள் ஃபீஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த யூனிவர்சிட்டிஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் யூகேவை சூஸ் பண்ணுறாங்க. யூகேயில் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா, யூகேயில் மாஸ்டர்ஸ் 1 இயர்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். படித்து முடித்ததுக்கப்புறமா யூகேயில் 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்டே பண்ணவும் முடியும். பார்ட் டைம் ஜாப்ஸ் 20 ஹார்ஸ் பெர் வீக்குக்கு நம்ம கண்டினியூ பண்ண முடியும். இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யூகேயில் படிக்கிறாங்க. இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே அங்கே படிக்கிறனால எல்லாரோட கல்ச்சரையும் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். எல்லாருக்கும் இருக்க ஒரு முக்கியமான டவுட் என்னென்னா, ஐஇஎல்டிஎஸ் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வேணுமா வேணாமா அப்படின்றது தான் மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். யூகேயில் 80% உங்களோட 12th இங்கிலீஷ் மார்க்கு 70 இல்லைன்னா 75% மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐஇஎல்டிஎஸ் பண்ணித்தராங்க. விசா ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா, யூகேயில் விசாவுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் விசா எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே இருக்கும். அதே மாதிரி தான் யூகேயில் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் எப்படி அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு 16 வயதுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நீங்கள் யூகே காலேஜில் ஒரு கோர்ஸ் அட்மிஷன் வாங்கணும். அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்க காலேஜாக செலக்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் யூகே கவர்மெண்ட் வெப்சைட்டில் டைரெக்டாக போனீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு உள்ள காலேஜ் லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காலேஜோட ஃபீஸ் அது நீங்கள் எடுக்கிற கோர்ஸ் அப்புறம் காலேஜை பொறுத்து வேரியஸ் ஆகும். மினிமம் நீங்கள் 1 இயர் கோர்ஸ் எடுத்தே ஆகணும். அதாவது 1 இயர் கோர்ஸ் அப்படின்றது ஒரு அகாடமிக் இயர். அதாவது யூகேயில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அகாடமிக் இயர் அப்படின்றது 9 மாதம் தான். 1 இயர் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் விசா அப்ளிகேஷன் போடுறதுக்கு 28 நாளைக்கு முன்னாடி இந்த 9 மாத காலேஜ் ஃபீஸை உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் காட்டணும். இதுவே நீங்கள் யூகேயில் இருக்கீங்க, இல்லை ஒரு போஸ்ட் கிராஜுவேட், இல்லை ஒரு டாக்டர் கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது தேவையில்லை. தேர்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா இங்கிலீஷ், அதாவது ஐஇஎல்டிஎஸ் சொல்கிறாங்கல்ல, அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் பேச எழுத, அதாவது ரீடிங் ரைட்டிங் லிசனிங். ஸோ இந்த ஐஇஎல்டிஎஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லா சிட்டிஸ்லையுமே எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த சென்டர்ஸில் அட்டன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்துருக்கணும். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம எப்படி விசா அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் 16 வயதுக்கு மேலே இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்க காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருந்துருக்கணும். தேர்ட் ஒன் ஃபீஸ் அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் ரெடி பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பாக அந்த விசாலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது யூகேயில் உள்ள கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் விசா அப்ளை பண்ணிடணும். ஏன்னா 3 வீக்ஸ்லையே அந்த விசா டெசிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, விசாவும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் கண்ட்ரிக்குள்ளேயும் வந்துடுறீங்க. அதாவது உங்களுக்கு 1 இயர் கோர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் படித்து நீங்கள் டிகிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு PSW அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அதாவது 2 இயர்ஸ் நீங்கள் இந்த கண்ட்ரிலேயே ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபார்மேட் தான் அது. காலேஜ் ஃபீஸ் உங்களுக்கு நம்மளோட இந்தியாவிலேயே கவர்மெண்ட் உங்களுக்கு பேங்க் லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வேறு நிறைய கிடைக்கும். இந்த ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, காலேஜ் அண்ட் கோர்ஸஸை பொறுத்து வேரியஸ் ஆகும். 15 to 20 lakhs வரைக்குமே கோர்ஸை பொறுத்து ஃபீஸ் மாறும். ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போய்க்கலாம்.
அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜ் போயிட்டு வந்துட்டு பார்ட் டைமாக வேலைக்கு போவாங்க. ஸோ அந்த கேஷை வச்சு அவங்க வந்து அவங்களோட அந்த 1 இயர் கோர்ஸுக்கு தேவையான எல்லா செலவுமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம் வந்து அவங்க பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை செமஸ்டர் லீவாக இருக்குது அப்படின்றப்ப அவங்க அதை ஃபுல் டைமாக கூட கண்டினியூ பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் விசா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நிறைய பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வேறு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டே கூட உங்களோட ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இப்போது ஸ்டடீஸ்க்கு பெஸ்ட்டு கண்ட்ரியாக வந்து யூகே தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் யூகேக்கு தான் ஸ்டடீஸ்க்காக போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸுமே நிறைய இருக்குது. பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம், அவங்களோட கல்ச்சர்ஸ்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்போ யூகேல வந்து இங்கிலீஷ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் அங்கே வந்து ஃப்ரீயாக படிக்க முடியும், நம்ம தேவையை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் அப்ராடில் போய் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? இப்போ நம்ம யார்கூட இன்டர்நேஷ்னலில் ஸ்டடீஸ்க்கு ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு. மேலும் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யார்கூட இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லைசன்ஸ் பெற்ற ஒரு 100% ட்ரஸ்டபிள் ஏஜென்சி. தேங்க்யூ.